ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிபி ஈஸ்வத் சேனல். இப்போ நம்ம எப்படி பால் கொழுக்கட்டை பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த டம்ளரில் 1 டம்ளர் மாவு எடுத்திருக்கேன், ப்ளஸ் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி மாவை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. என்ன மாதிரி பதத்தில் இருக்குன்னா, தொட்டால் கையில் ஒட்டக்கூடாது, அந்தளவுக்கு பதத்தில் மாவை பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு பேனில் நம்ம மெஷர்மெண்ட் பண்ண டம்ளரில் 3 டம்ளர் வாட்டரை ஊற்றி நம்ம நல்லா கொதிக்க விடலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் மிளகு, 2 ஏலக்காய், கொஞ்சம் சுக்கு, இது எல்லாத்தையும் உரலில் போட்டு நல்லா தட்டி எடுத்துக்கணும். அந்த 3 இன்க்ரீடியன்ஸையும் நல்லா உரலில் போட்டு தட்டிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லத்தில் போட்டுருவோம். போட்டு எல்லாத்தையும் வெல்லத்தில் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுருவோம். இப்போது தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம செஞ்சு வச்சுருக்க கொழுக்கட்டையை உருட்டி வச்சுருக்க கொழுக்கட்டையை எடுத்து தண்ணிக்குள்ளே போடுவோம். இது நல்லா கொதிச்சிருச்சு. கொதித்த உடனே இறக்கி வச்சுட்டு ஆறட்டும். இப்போ கொழுக்கட்டை நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போது இந்த வெள்ளை பாகு தண்ணியை நல்லா இருத்தாச்சு. இருத்துட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. அதில் இந்த மாவை கலக்கி வச்சுக்கோங்க. இந்த மாவு ஃபர்ஸ்ட் நம்ம மாவு பிசைஞ்சோம் இல்லையா, அதுலேருந்து கொஞ்சோண்டு எடுத்து வச்சு கலக்கி வச்சுக்கோங்க. எதுக்காக இதை எடுத்து வச்சுருக்கோன்னா, சப்போஸ் நம்மளோட பால் கொழுக்கட்டை இதில் கொஞ்சம் ஈவன் தண்ணியாக இருந்துச்சு செஞ்சிச்சுனாலும் இந்த மில்கை ஆட் பண்ணும் போது நல்லா அந்த கொழுக்கட்டை கெட்டி கொடுத்துரும். அதுக்காக தான் நம்ம இந்த மில்கை அந்த பச்சரிசி மாவை ஆட் பண்ணுறோம். தேங்காய் பூ கொஞ்சம் துருவி வச்சுக்கோங்க. அந்த பச்சரிசி மாவை கலந்து ஊற்றினோன்னே கொஞ்ச நேரத்துலேயே அந்த பாகு நல்லா கெட்டி ஆயிடுச்சு. ஃபுல்லாக துருவி வச்சுருக்க தேங்காயும் கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. அவ்வளோதான், செம்மையான பால் கொழுக்கட்டை ரெடி. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.